Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நீட் அச்சத்தால் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? வணக்கம். அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வோம் என்று பொய் கூறி ஆட்சியை பிடித்த திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக மாணவரணி சார்பில் வரும் 19ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்களின் மனைவி மூத்த வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள் நீட் தேர்வு தொடர வேண்டும் என்று வாதாடியதுடன் எந்த சூழலிலும் இனி யாராலும் இந்தியாவில் நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்று பேட்டியளித்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அதிமுக ஆட்சியில் நீட் நுழைவுத் தேர்வு விலக்கு பற்றி அனைத்து சட்ட அம்சங்களையும் ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை நீட் தேர்வின் காரணமாக அந்த அச்சத்தின் காரணமாக 22 மாணவ மாணவிகள் தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி உயிரிழந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் விதமாக அதிமுக மாணவரணி சார்பில் வரும் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.